கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 127 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை, நம்முடைய வீட்டை, சகலத்தையும் கட்டி நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நாம் அவர் அல்லாமல் சுயமாய் எதையாகிலும் கட்ட முயற்சிப்போம் என்று சொன்னால் அது விருதாவா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையாகட்டும், நம்முடைய வீடாகட்டும், நம்முடைய சகல காரியங்களுமாகட்டும், கர்த்தர் அதை கட்ட வேண்டும். கர்த்தர் அதை கட்டும் பொழுது அது சரியாகவும் அது நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தத்தக்கதாகவும் காணப்படுகிறது. எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 127:1 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்கிற வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்வை நீர் கட்டும்படியாகவும், எங்களுடைய வீட்டை, எங்களுடைய சகல காரியங்களையும் நீர் கட்டும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சுயத்தினாலே நாங்கள் எதையும் கட்டாதபடி கர்த்தருடைய சித்தத்திற்கு கர்த்தர் கட்டும்படியாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் வீட்டையும் கர்த்தர் கட்டும்படியாக, அவர்கள் அதற்காக தேவ சமூகத்திலே தங்களை விட்டுக் கொடுக்கும்படியாக, சுயமாய் எதையும் செய்யாதபடி தேவனுடைய திட்டத்திற்கு நேராய் தங்களை நிறுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டுவீராக. கர்த்தரை வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.